நம்ம ஆயுர்வேதிக் டாக்டர் விவேக் அப்படின்றவங்க அவருடைய வீடியோ பதிவுல போட்டிருந்த ஒரு ஹேர் டை தான் பார்க்க போறாங்க. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல growth ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே டைம்ல நல்ல கருமையா ஆகும்னு சொல்லியிருந்தாரு. நம்ம மருதாணியும் அவரையும் பயன்படுத்தின பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயிருது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கான வீடியோ தான் இது. இதுல ஒரு பொருளை நம்ம சேர்த்து ஹேர் டை பண்ண போறோம். அப்ப வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் ட்ரை ஆகாம ரொம்பவே சூப்பரா ஷைனிங்கா இருக்குங்க. இப்ப வாங்க எப்படி அந்த ஹேர் டை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 டீஸ்பூன் மருதாணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடிங்க. இந்த வெள்ளம் கரிசலாங்கண்ணி பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல கருமையா ஆக்குங்க. இப்ப வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலா நம்ம இத வந்து ஒரு டீ தண்ணிலயோ அல்லது டீ டிகாஷன்லயோ இல்ல பீட்ரூட் தண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைப்போம். இன்னைக்கு வந்து நம்ம எதுல வந்து மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா கெட்டியான தயிரை வச்சுதான் மிக்ஸ் பண்ண போறாங்க. இந்த தயிரை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குளிர்மையா ஆகும். இது குளிர்ச்சி அப்படிங்கறதுனால நம்ம அவுரி இலை இதுல சேர்ப்போம் இல்லையா, மார்னிங் எந்திரிச்ச உடனே இதை அவுரி இலை சேர்ப்போம். இப்ப வந்து இதை கலக்கி மூடி வச்சிருவோம். மார்னிங் அப்ளை பண்ண போது அவுரி இலை சேர்ப்போம். அவுரி இலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கத்தா பவுடர் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஹேர் எல்லாம் ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி தயிரை வந்து அதுல சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து ட்ரை ஆகாது. ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா குளிர்ச்சி ஆகிறதுனால நம்மளுடைய ஹேர் growthம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த தயிரை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். தயிரை வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கணும். ரொம்பவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 டீஸ்பூன் அளவு நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்சமா நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து நைட்டு பூரா வந்து நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிட போறோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இதுல வந்து நீங்க கத்தா பவுடரையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதுல கத்தா பவுடர் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க இப்பவே வந்து சேர்த்து நீங்க கலந்து வச்சிடலாம். மார்னிங் எழுந்துச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அவுரி பொடி சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப சேர்க்கறத விட மார்னிங் வந்து எந்திரிச்சு ஹேர் அப்ளை பண்ணும்போது நீங்க சேர்த்தா போதும். இப்ப பாருங்க நல்லா கட்டி எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம், ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே டைட்டா ஆயிரும் இல்லையா பேஸ்ட். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப கத்தா போடுறதுனாலும் இப்ப சேர்த்துக்கலாம், இல்ல மார்னிங் எழுந்து அவுரி பொடினாலுமே சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே ஒன்னா சேர்க்க வேண்டாம். அவுரி பொடியோட கத்தா போடுற சேர்த்து செஞ்சிட வேண்டாம். தனித்தனியா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கத்தா பவுடர் வந்து எங்க கிடைக்கும்னு கேட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. கத்தா பவுடர் வந்து கண்டிப்பா வந்து நாட்டு மருந்து கடையில இருக்குங்க, இல்ல ஆன்லைன்லயும் கிடைக்குது. நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் நீங்க வாங்கலாம். ஆனா வந்து ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு 40 rupees இந்த சார்ஜ் போடுறாங்க இல்லையா, டெலிவரி சார்ஜ். நீங்க பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு சைடு போகும்போது, நாட்டு மருந்து கடை இருக்கிற சைடு போகும்போது நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகும். பேக்கெட்டே பாத்தீங்கன்னா 40 ரூபா தான். ஆனா அதுக்கு வந்து இந்த சார்ஜ் வேற ஆன்லைன்ல போடுறாங்க. அதனால நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. எது உங்களுக்கு சீப்போ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே மூடி வச்சிட போறோம். காத்து போகாம மூடணுங்க. ஃபுல்லா அங்க பாருங்க, ஃபுல்லாவே காத்து போகாத மாதிரி மூடி வச்சிருங்க. மார்னிங் பார்க்கலாம் நம்ம. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பாருங்க எவ்வளோ கருப்பு, அந்த ஓரத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு நீங்கள் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் முறையில் இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜோசி அவங்க சொன்ன ஒரு டிப்ஸு தாங்க. இந்த ஹேர் டைக்கு ஒரு டிப்ஸு தயிர் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து
1 ஸ்பூன் வந்து அவுரி பொடியோ இல்லை கத்தா பொடியோ நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து அவுரி பொடி தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அவுரி பொடி நான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மருதாணியோட அவுரி பொடி தான் கூட எடுத்துக்கணும். நீங்கள் கத்தா பவுடர் சேர்க்குறதா இருந்தால் நைட்டே நீங்கள் சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம். நான் அவுரின்றதுனால இப்போ வந்து மார்னிங் வந்து இதை ஆட் பண்ணுறேன். அவுரி பொடி யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா முடி அப்படியே வறட்சியாகிடுது, ஸ்கேல்பெல்லாம் வறட்சியாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி தயிர் ஊற்றி நீங்கள் செய்யும்போது முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அவ்வளோதாங்க, இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த ஹேர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதுங்க. உங்களுடைய வெள்ளைமை எல்லாமே நிரந்தரமாக மாறிடும், நிரந்தரமாக கருப்பாக மாறிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, நம்மளுக்கு எவ்வளோ திக்காக இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஜோஷி, அவர் பேர் வந்து விவேக் ஜோஷி. அவர் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர். அவர் வந்து இந்த ஸ்கேல்ப் வறட்சி ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேனலில் வந்து போட்டிருந்தாரு. நானும் செய்து பார்த்தேன். ரிசல்ட் வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நல்லா வந்து ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு சேகராக போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா காய வச்சுட்டு இந்த ஹேர் டையை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் மினிமம் வந்து 1 ஹவர் வைங்க. அப்போ தான் வந்து நல்ல கலர் பிடிக்கும் உங்களுக்கு, பிளாக் கலரு. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எண்ணெய் வைக்காதீங்க. அடுத்த நாளும் எண்ணெய் எல்லாம் வைக்காதீங்க, தலைக்கு குளிக்காதீங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் நல்லா எண்ணெய் வச்சு தலை குளிச்சுக்கலாம். உங்களுடைய ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க. இதை ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.